ஒரு பெரிய மரத்தில் 2 குருவிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த குருவிக ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தாங்க. நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்கிற பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த குருவிக 2 பேரும் சேர்ந்து ஒரு உறுதியான அழகான கூட்டை கட்டினாங்க. அதனால் அந்த குருவிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் பயங்கர மழை பெஞ்சிச்சு. இடி மின்னலில் மழை பெஞ்சிச்சு. அந்த குருவிங்க 2 பேரும் அந்த கூட்டுக்குள்ளே ரொம்ப பத்திரமா இருந்தாங்க. அப்போ ஒரு குரங்கு மரத்து மேலே ஏறி குருவிகளோட கூட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துச்சு. குரங்கு குளிரில் பயங்கரமாக நடுங்குச்சு. இதை பார்த்துட்டு இருந்த பெண் குருவி, நீங்கள் ஏன் மழையில் இப்படி நனைஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு குரங்கு, எனக்கு வீடெல்லாம் தனியாக இல்லை, நான் பல மரங்கள்லையும் தங்குவேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்டுட்டு குருவி, எதிர்காலத்தில் எதையும் சேமிக்கிற பழக்கத்தை வச்சிக்காத இந்த குரங்கு ஒரு சோம்பேறி அப்படின்னு சொன்னிச்சு. குருவி பேசுகிறதால எரிச்சலான குரங்கு குருவியை திட்டுச்சு. குரங்கோட எரிச்சலை பொருட்படுத்தாமல் குருவி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. என்னோட இந்த சிறிய சிறகை வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ அழகான வீட்டை கட்டியிருக்கேன், ஆனால் இவ்வளோ பெரிய கையையும் உடம்பையும் வச்சுக்கிட்டு உன்னால் ஒரு சின்ன வீட்டை கூடவா கட்டிக்க முடியல அப்படின்னு குருவி சொன்னிச்சு. குருவியோட பேச்சை கேட்டுட்டு இருந்த குரங்கு ரொம்ப கோபமாகி குருவிகளோட கூட்டை தூள் தூளாக உடச்சி கீழே போட்டுருச்சு. குரங்கோட இந்த செயலை பார்த்து குருவிகளுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இருந்தாலும் குரங்கு பெருசாக இருந்ததால் எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்துச்சுங்க. தேவையில்லாத இடத்துல சொன்ன அட்வைஸ் தான் இதுக்கு காரணம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக வருத்தமும் பட்டாங்க. கேட்பவர்களுக்கு மட்டும் அறிவுரை கொடுப்பது நல்லது. ஒரு காட்டில் ஒரு பறவை கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. டெய்லியும் உணவு தேடி அவங்க ஒன்றா தான் பறந்து போவாங்க. ஒரு நாள் உணவு தேடி ரொம்ப தூரம் பறந்து போனதால் அவங்களுக்கு பசி ரொம்ப அதிகமாயிடுச்சு. போகிற வழியில் ஒரு இடத்துல அரிசி சிதறி கிடக்கிறத பார்த்து எல்லா பறவையும் ரொம்ப சந்தோஷத்தோடு கீழே இறங்கி அந்த அரிசியை சாப்பிட்டாங்க. அப்போ தான் அந்த குருவிகளுக்கு தங்களோட கால் வலையில் மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால அந்த குருவிகளுக்கு அங்கேருந்து நகர முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தாங்க. அப்போ ஒரு குருவி சொன்னிச்சு, நாம் எல்லாரும் ஒன்றா இந்த வலையை தூக்கிட்டு பறந்துடலாம், இல்லைன்னா பெரிய ஆபத்தில் மாட்டிக்குவோம் அப்படின்னு. அதே போல் அவங்க வலையை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூடி இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த குருவி அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. அப்போ ஒரு குட்டி எலி அங்கே இருந்து எட்டி பார்த்துச்சு. குருவிக எலிகிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. எலி தன்னோட கூர்மையான பல்லால் அந்த வலையை கடித்து கீழே துப்பிட்டு அவங்கள அதிலிருந்து காப்பாற்றிருச்சு. குருவிகள் அனைத்தும் எலிக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. எல்லா குருவிகளும் பழையபடியே அவங்களோட ஒற்றுமையை தொடர்ந்தாங்க. எப்பொழுதும் புத்திசாலித்தனமாக நாம் யோசிக்க வேண்டும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நதியில் ஒரு முதலையும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் முதலை குரங்கு இருக்கிற மரத்துக்கு கீழே நீந்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ குரங்கு அந்த மரத்து மேலே இருந்து பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பழம் தண்ணியில் தவறி விழுந்துருச்சு. அந்த பழத்தை முதலை சாப்பிட்டு பார்த்துச்சு. ரொம்ப சுவையாக இருந்துச்சு. முதலை குரங்கிட்ட, நண்பா, இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கும் கொஞ்சம் பறித்து தரியா அப்படின்னு கேட்டுச்சு. குரங்கு, அதுக்கு என்ன, பறித்து தரேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பழங்களை பறித்து தண்ணியில் போட்டுச்சு. அப்படியே தினமும் குரங்கும் முதலையும் பழங்களை பறித்து சாப்பிட்றதுல ஃப்ரெண்டாக ஆயிட்டாங்க. ஒரு நாள் அந்த முதலை குரங்கு கொடுத்த பழத்தை எடுத்துகிட்டு போய் தன்னோட மனைவிக்கு கொடுத்துச்சு. மனைவி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆகா, என்ன ருசி இந்த பழம், இந்த பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இதை தினமும் சாப்பாடாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்ட ஆண் முதலை, நீ என்ன சொல்கிற, குரங்கு இதயத்தை எப்படி சாப்பிட்றது, அதோட அது என்னோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் அவன் மரத்துக்கு மேலே தான் எப்போதும் இருப்பான் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு பெண் முதலை,
குரங்கு முதலையோட ஃப்ரெண்டா? முட்டாள் மாதிரி பேசாத. அவனை போய் ஏமாத்தி இங்கே கூப்பிட்டுட்டு வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சு. ஆண் முதலைக்கு பெண் முதலை சொன்னதில் இஷ்டமே இல்லை. இருந்தாலும் தன்னோட மனைவியோட ஆசையை நிறைவேற்ற இதுக்கு ஒத்துக்குச்சு. அடுத்த நாள் குரங்கு இருக்கிற மரத்துக்கிட்ட முதலை போச்சு. குரங்கிட்ட முதலை, நண்பா, நீ கொடுத்த பழத்தை என் மனைவி கிட்ட கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உனக்கு விருந்து அளிக்க அவங்க ஆசைப்பட்றாங்க. உன்னை கூட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னுச்சு. குரங்கு, தண்ணியில் நான் எப்படி வர்றது? எனக்கு விருந்தெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னுச்சு. முதல்ல குரங்கிட்ட, நான் உன்னை முதுகில் சுமந்துக்கிட்டு போகிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. குரங்கு முதல்ல கூட போக சம்மதிச்சு அதோட முதுகில் சவாரி செய்ய ஆரம்பிச்சிச்சு. முதல்ல குரங்கு சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு நடுவில் போனது. குரங்கு, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்டுச்சு. முதல்ல பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு, உன்னோட இதயத்தை நாங்கள் ருசி பார்க்க இன்னும் கொஞ்சம் தூரம்தான் போகணும் அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்டு அதிர்ச்சியான குரங்கு, என்ன, என்னோட இதயத்தை சாப்பிட போகிறீங்களா? நீ கரையிலேயே இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. நான் என்னோட இதயத்தை துவைச்சு மரத்து மேலே காய வச்சுட்டு வந்திருக்கேன். மறுபடியும் கரைக்கு போனாதான் அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னுச்சு. இதயம் இல்லைன்னா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற யோசனையே இல்லாத முதல்ல, அப்படியா, இதோ கரைக்கு திரும்புகிறேன் வா, நம்ம போய் மரத்தில் போய் இதயத்தை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கரைக்கு திரும்பிச்சு. கரைக்கிட்ட போன உடனே குரங்கு முதலைட்ட, நான் போய் மரத்தில் இதயத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக மரத்து மேலே ஏறி மரத்தோட உச்சிக்கு போயிடுச்சு. மர உச்சியில் இருந்து கீழே இருந்த முதலையை பார்த்து, முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை கழட்டி காய வைப்பாங்களா அப்படின்னு சொன்னுச்சு. முதல்ல கோபத்தோடையும் ஏமாற்றத்தோடையும் அங்கேருந்து போயிடுச்சு. ஒருவேளை முதல்ல குரங்கை ஏமாற்ற நினைக்காம இருந்திருந்தா டெய்லி கிடைக்கிற பழமாவது கிடைச்சிருக்கும் இல்லையா? எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு அழகான ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு வாத்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த வாத்து 5 முட்டைங்களை போட்டுச்சு. அதில் ஒரு முட்டை மட்டும் பெருசாகவும் மற்ற 4 முட்டைங்களை விட வித்தியாசமாகவும் இருந்துச்சு. கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரே மாதிரி இருந்த அந்த 4 முட்டைகளில் இருந்து நல்ல அழகான வாத்து குஞ்சுங்க வந்தாங்க. ஆனால் அந்த வித்தியாசமான முட்டை அப்படியே இருந்துச்சு. அம்மா வாத்துக்கு அந்த முட்டையை பார்த்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த முட்டையில் இருந்து ஒரு பெரிய அழகில்லாத வாத்து குஞ்சு வந்துச்சு. அம்மா வாத்துக்கு அந்த அழகில்லாத வாத்துக்குட்டியை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையாகவும் இருந்துச்சு. கொஞ்ச நாட்கள் போனால் அந்த அழகில்லாத வாத்தும் மற்ற வாத்துக்குட்டிங்க மாதிரி மாறிடும் அப்படின்னு அம்மா வாத்து நினச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள் ஆன பிறகும் அது அப்படியே தான் இருந்துச்சு. அந்த வாத்தோட அக்கா தம்பி வாத்துங்க அந்த அழகில்லாத வாத்து கூட சேர்ந்து விளையாடவே விரும்பலை. அது ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க. இதனால் ரொம்ப கவலையான வாத்துக்குட்டி பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அது ஒரு குளிர்காலமாக இருந்ததால் அந்த வாத்துக்குட்டி குளிரில் நடுங்குச்சு. ஒரு கதகதப்பான இடம் தேடி அலைஞ்சிச்சு. அங்கே இருந்த மற்ற ஒரு வாத்து கூட்டத்துக்கிட்ட அது போச்சு. ஆனால் அந்த வாத்து கூட்டம் சொன்னிச்சு, நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க, இங்கேருந்து போ அப்படின்னு. அங்கேருந்து கவலையோட கோழி கூட்டத்துக்கிட்ட போச்சு. அந்த கோழிங்க எல்லாம் சேர்ந்து வாத்து குஞ்சை கொத்தி அங்கேருந்து விரட்டிடுச்சு. அது போன இடத்துல ஒரு நாய் வந்துச்சு. நாயை பார்த்து வாத்து குஞ்சு பயந்துச்சு. ஆனால் அந்த நாய் வாத்தை ஒன்றும் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுச்சு. இந்த நாய்க்கு கூட நம்மளை பிடிக்கலை போல அப்படின்னு அது ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அப்படியே அது நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அது போகிற வழியில் ஒரு அழகான பெரிய ஆறு இருந்துச்சு. அந்த ஆற்றுல ஒரு அழகான அன்னப்பறவை நீந்திக்கிட்டே இருந்துச்சு. வாத்துக்குட்டி அந்த அன்னப்பறவையை ஏக்கத்தோடு பார்த்துச்சு. தண்ணியில் தன்னோட முகத்தை பார்த்து அது ஆச்சரியப்பட்டுச்சு. அது ஒரு அன்னப்பறவையாக இருந்தது. அதனால தான் அது மற்ற வாத்துக்குட்டிங்களோட வித்தியாசமாக இருந்திருக்குது. தான் ஒரு அன்னப்பறவை அப்படின்னு நினச்சி அது சந்தோஷப்பட்டுச்சு. தன்னோட கூட்டத்தோடு சேர்ந்து அது சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ஒரு கழுதையையும் ஒரு நாய்க்குட்டியையும் தன்னோட வீட்டில் வளர்த்துட்டு இருந்தார். அவருக்கு அந்த நாய் மேலே அதிக அன்பு இருந்தது. ஏன்னா அந்த நாய் அவரையும் அவரோட உடைமைகளையும் ரொம்ப நல்லா பாதுகாத்துட்டு இருந்துச்சு. திருடன்களை கூட அது கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குது. நாய்க்குட்டி விவசாயியோட வீட்டுக்கு உள்ளே கூட போகும். அவரோட மடியில் உட்கார்ந்து விளையாடும். அவரை நக்கி கொடுக்கும்.
அந்த நாய்க்குட்டி விவசாயியோட வீட்டில் ஒரு ஆள் மாதிரி எப்பொழுதுமே வீட்டுக்குள்ளே தான் விளையாடும். அதிகப்படியான நேரம் அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த கழுதைக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. தனக்கும் நாய்க்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நாய்க்குட்டி கழுதையை எச்சரிச்சிச்சு. ஆனால் நாய்க்குட்டி சொல்கிறத கொஞ்சமும் காதில் வாங்காமல் விவசாயியோட வீட்டுக்கு உள்ளே போய் விவசாயி பக்கத்தில் நின்று அவரை நக்கி கொடுத்துச்சு கழுதை. கோபமான விவசாயி அவரோட வேலையாட்களை கூப்பிட்டு கழுதையை அடித்து விரட்ட சொல்லிட்டாரு. அடி தாங்க முடியாமல் கழுதை பக்கத்தில் இருந்த காட்டுக்கு உள்ளே போயிடுச்சு. தன்னோட தவறை நினச்சி அது வெக்கப்பட்டுச்சு. தன்னோட பொறாமையால் தனக்கு தினமும் கிடச்சிக்கிட்டு இருந்த உணவும் நல்ல இருப்பிடமும் போயிடுச்சுன்னு நினச்சி கவலைப்பட்டுச்சு. பொறாமை கொள்ளக்கூடாது. ஒரு பெரிய காட்டில் ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு ஆடு புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல புல் கம்மியாகிட்டு இருக்கிறதால அது புல் அதிகமாக இருக்கிற அக்கறைக்கு போகலான்னு யோசிச்சிச்சு. ஆனால் அக்கறைக்கு போகிற வழி தான் அதுக்கு தெரியல. கொஞ்ச தூரத்தில் ஒரு பெரிய கட்டை 2 ஆற்றங்கரையும் இணைக்கிற பாலம் மாதிரி இருந்துச்சு. ஆடு அதை பார்த்துச்சு. அந்த ஆடு கட்டை மேலே ஏறி ஆற்ற கடக்க முயற்சி செஞ்சிச்சு. அதே நேரம் அக்கறையில் இருந்து வேறு ஒரு ஆடும் ஆற்ற கடக்க அந்த கட்டை மேலே நடந்து வந்துச்சு. 2 ஆடுகளும் எதிரெதிராக வந்ததில் 2 பேரும் ஆற்ற கடக்க முடியலை. 2 பேரும் கொஞ்சமும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கீழே இருந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. ஆற்றுல தண்ணியோட வேகம் அதிகமாக இருந்ததால் 2 பேரும் தண்ணியில் அடிச்சிட்டு போய் இறந்து போயிடுச்சுங்க. எந்த சூழ்நிலையிலும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நாய் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நாய் குப்பை தொட்டியில் இருக்கிற உணவுகளையும் மக்கள் போடுற வேஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நாய் உணவுக்காக எல்லா பக்கமும் அலைஞ்சு திரிஞ்சிச்சு. அதுக்கு எங்கேயும் உணவு கிடைக்கல. அப்போ ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் சில பிரெட்டு துண்டுகளை அது பார்த்துச்சு. பிரெட்டு துண்டுகளை நல்லா சாப்பிட்டுட்டு மீதமான பிரெட்டை தன்னோட வாயில் கவ்விக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிருச்சு. போகிற வழியில் ஒரு பாலம் வந்துச்சு. அந்த நாய் பாலத்தில் இருந்து கீழே இருந்த தண்ணியை பார்த்துச்சு. தன்னோட உருவம் தண்ணியில் தெரியறத பார்த்து அது வேற நாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஹேய், அந்த பிரெட்டு துண்டுகளை என்கிட்ட தா அப்படின்னு வாயை திறந்து கத்துச்சு. தன்னோட வாயில் பிரெட்டு இருக்குது அப்படின்றது கூட மனசில் நினப்பு இல்லாமல் அது கத்துனதால் அது வாயில் இருந்த பிரெட்டு ஓடுற தண்ணிக்கு உள்ளே விழுந்துருச்சு. தண்ணியோட வேகம் அதிகமாக இருந்ததால் விழுந்த உடனேமே பிரெட்டு துண்டு அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சு. நாய் அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அச்சச்சோ, என்கிட்ட இருந்த பிரெட்டை நான் சாப்பிடாம பேராசைப்பட்டு இப்படி ஏமாந்துட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிச்சு. பேராசை பெரும் நஷ்டம். ஒரு அழகான காட்டில் ஒரு கொக்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கொக்கால் பறக்க முடியாது. அந்த கொக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தினமும் காலையிலையும் மாலையிலையும் அந்த கொக்கு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த குளத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்க. அவங்கள மாதிரி நம்மளாலும் பறக்க முடியலையே அப்படின்னு கொக்கு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்துச்சு. கடவுளே, என்னை ஏன் இப்படி படைச்சிங்க, என்னையும் மற்ற பறவைங்க மாதிரி பறக்க வைங்க அப்படின்னு டெய்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு குருவி அங்கே வந்துச்சு. கொக்கண்ணா கொக்கண்ணா, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ப்ளீஸ். என்னோட முட்டை ஒன்று எறும்பு புத்துக்கு உள்ளே போயிடுச்சு. என்னாலையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாலையும் அதை எடுக்க முடியல. நீங்கள் தான் வந்து அதை எடுத்து தரணும் ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கொக்கு, எனக்கும் உனக்கு உதவி செய்ய ஆசைதான்ப்பா, ஆனால் என்னால் பறக்க முடியாது. நீ வேறு காட்டிலேருந்து வந்திருக்கிற அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தண்ணி குடிக்க வருவாங்க, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. கொஞ்ச நேரத்தில் எல்லா கொக்குகளும் தண்ணி குடிக்க அங்கே வந்தாங்க. குருவி அந்த கொக்குகள்கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு. ஆனால் அந்த கொக்குங்க அந்த காட்டுக்கு எங்களால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஆனால் பறக்க முடியாத அந்த கொக்கு, நான் உன் கூட நடந்து வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்கு போக ஒத்துக்குச்சு. கொக்குக்கு ரொம்ப நேரம் நடக்கவே முடியலை. அதுக்கு கால்கள் ரொம்ப வலிச்சிச்சு. இருந்தாலும் 5 மணி நேரம் நடந்து அந்த காட்டை அடைஞ்சாங்க. குருவி தன்னோட முட்டை விழுந்த அந்த எறும்பு புத்தை கொக்குக்கு காட்டுச்சு.
கொக்கு தன்னோட நீண்ட அலகால புத்துக்கு உள்ள தன்னோட அலகை விட்டு முட்டையை எடுக்க முயற்சி செஞ்சுச்சு. ஒரு வழியாக முட்டையையும் எடுத்து அது வெளியில் போட்டுருச்சு. அந்த முட்டை வெளியில் வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சின்ன குஞ்சு வெளியில் வந்துச்சு. அந்த குட்டி குருவியை சுற்றி பிரகாசமான ஒளி வீசுச்சு. அது ஒரு அதிசய பறவையாக இருந்துச்சு. கொக்கோட நல்ல எண்ணத்துக்காக அந்த குருவி அதுக்கு மறுபடியும் பறக்கிற திறமையை கொடுத்துச்சு. கொக்கு சந்தோஷமாக அங்கேருந்து பறந்து போச்சு. அந்த குருவிகளுக்கு நன்றியும் சொன்னுச்சு. நற்செயல்களால் நன்மையே விளையும். அது ஒரு அழகான கோடைக்காலம். காட்டில் சில எறும்புகள் ஒற்றுமையாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த காட்டிலேயே ஒரு வெட்டுக்கிளியும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த வெட்டுக்கிளி எப்போதும் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். உணவு எதையும் சேர்த்து வைக்கிற பழக்கமோ வேலை செய்கிற பழக்கமோ அதுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எறும்பு கூட்டங்கள் எல்லாம் ஒற்றுமையாக மழைக்கு தங்களுக்கு தேவையான உணவையும் இருப்பிடத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு எறும்பு மட்டும் வெட்டுக்கிளிக்கிட்ட போய், "நீ மழைக்காலத்துக்காக எந்த உணவையும் சேர்த்து வைக்கலையா?" அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு வெட்டுக்கிளி, எதுக்கு சேர்த்து வைக்கணும்? அதெல்லாம் உணவு எப்போதும் கிடைக்கும். நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். நீயும் வா, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அதற்கு எறும்பு, அச்சச்சோ, நாங்கெல்லாம் ஒன்ன மாதிரி சோம்பேறியே கிடையாது. நாங்க எங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான உணவை சேர்க்கணும். உங்க கூட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. என்னோட வேலையை பார்க்கணும், போ. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருச்சு. கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கோடை காலம் முடிஞ்சு மழைக்காலமும் வந்துச்சு. எறும்புகள் எல்லாம் அவங்களோட வீட்டுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான உணவும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் எறும்புக பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில் இருந்து, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, குளிர் தாங்க முடியல, பசியும் தாங்க முடியல, ப்ளீஸ் கதவை திறங்க அப்படின்னு வெட்டுக்கிளி கத்துச்சு. ஒரு எறும்பு ஜன்னல் வழியாக பார்த்துச்சு. அங்கே நின்னது வெட்டுக்கிளி. எறும்பு, என்ன வெட்டுக்கிளி, கோடை காலத்துல நாங்க வேலை செஞ்சப்ப எங்களை கேலி கிண்டல் பண்ண, இப்ப இங்க எதுக்கு வந்த? அப்படின்னு எறும்பு கேட்டுச்சு. வெட்டுக்கிளி, எனக்கு ரொம்ப குளிருது, பசிக்குது, கொஞ்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு எனக்கு கொஞ்சம் உணவும் தாங்க ப்ளீஸ் அப்படின்னு எறும்புக்கிட்ட கேட்டுச்சு. எறும்பு கதவை திறந்து வெட்டுக்கிளியை எறும்பு அரசன்ட்ட கூப்பிட்டுட்டு போச்சு. எறும்பு அரசன் வெட்டுக்கிளிக்கு உணவுகள் கொடுத்து அதோட தவறையும் உணர்த்தினார். வெட்டுக்கிளி எறும்புகள்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. தானும் சேமிக்கிற பழக்கத்தை இனி கடைபிடிக்க போகிறதாகவும் சொன்னுச்சு. எறும்பு அரசனும் மற்ற எறும்புகளும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க.